வேறு வேறு உறவு, கையில் விரல்கள் போலே பிரிவு. வேளை வந்தால் விரல்கள் போலே ஒன்றாய் சேர்வோமே. எம்எல்ஏ, எம்பி இவர்கள் ஒன்று சேர்ந்து குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பது. அதாவது குடியரசுத் தேர்தல் என்பது மறைமுக தேர்தல். அடுத்து தேர்தல் ஆணையம். இந்த தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு. இது அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் வழங்குகிறது, அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்குகிறது, தேர்தல் நடத்தை விதிமுறைகளை வகுக்கிறது. அடுத்து குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் என்பது மத்திய அரசின் ஒரு முக்கியமான அங்கம் ஆவார். இவர் நாடாளுமன்றத்தின் இரு அவையை கூட்டவும் அவற்றில் பேசவும் அவருக்கு உரிமை உண்டு. அதே போல நாடாளுமன்றத்தின் இரு அவைகளில் நிறைவேற்றப்படும் சட்டங்களுக்கு இவர் கையொப்பம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அதாவது கையெழுத்து போட்டால்தான் அந்த சட்டம் நிறைவேற்ற முடியும். 4வது ஞாயிற்றுக்கிழமை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நாள் அதே கிழமை அப்படியே வந்தது. இந்த மாதிரி அமைவது ரொம்ப அபூர்வம். எப்பயாவது ஒரு இடம் இந்த மாதிரி அமையும். இது அடுத்ததாக அது ஒரு முக்கியமான காரணமாக அதுவே அந்த 26 ஜனவரி 26 ஜனவரி என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் அந்த 26ஆம் தேதி குடியரசு தினம் வரும்படி முடித்து விட்டார். ஏன்னா ஏற்கனவே நவம்பர் 26 எல்லா பணிகளும் முடிந்து விட்டது. இந்த 26 ஜனவரி வர வேண்டும் என்பதற்காகவே 2 மாதங்கள் பொறுமையாக இருந்து குடியரசு தினத்தை ஜனவரி 26 என்று அமைத்தார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, குடியரசு தினத்திற்கும் சுதந்திர தினத்திற்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகள் இருக்கின்றன. ஒற்றுமை அப்படின்னா 2 இதிலுமே கொடியேற்றுறாங்க, 2லுமே அரசு விடுமுறை தினங்கள். வேற்றுமை பக்தி. நாம் இன ஒற்றுமை இயற்கை வளம் சீரழியாமல் இணையம் வைத்து காப்பதே தேசபக்தி. இந்தியா என் தாய்நாடு என்று வெறுமனே சொல்லுவது மட்டுமல்ல தேசபக்தி. நாம் இன ஒற்றுமை இயற்கை வளம் சீரழியாமல் இணையம் வைத்து காப்பதே தேசபக்தி. நன்றி. என்னும் சின்ன கயிறு வேலியாவதும் இங்கேதான். தாரம் தவிர இன்னொரு பெண்ணை தாயாய் நினைப்பதும் இங்கேதான், தாயாய் நினைப்பதும் இங்கேதான். பாடு பாடு பாரத பண்பாடு, மேலை நாடும் போற்றிடும் பண்பாடு. சிற்ப கலைகள் என்னென்ன, சித்திர கலைகள் என்னென்ன, நடன கலைகள் என்னென்ன, நாதம் கீதம் என்னென்ன, காலிலா விஞ்ஞானத்தால் முடியா இன்பம் ஞானம் தந்தது என்னென்ன. இதயம் திறந்து சொல்லடி பெண்ணே, இதைவிட சொர்க்கம் வேறென்ன, இதைவிட சொர்க்கம் வேறென்ன. பாடு பாடு பாரத பண்பாடு, மேலை நாடும் போற்றிடும் பண்பாடு. பாடு பாடு பாரத பண்பாடு, மேலை நாடும் போற்றிடும் பண்பாடு. பண்ணிருக்காங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சாதனை இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1950 ஜனவரி 26 தான் குடியரசு தினமாக இந்திய நாட்டுக்கு அந்த இது வழங்கப்பட்டது. ஆனால் அந்த முடிவை நமது தலைவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட கரெக்டாக 20 இயர்ஸ் முன்னாடியே அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவை எப்படி எடுத்தாங்க யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளவு ஒரு பற்றோட, நாட்டு பற்றோட இருந்திருக்காங்கன்றத நம்மளால என்ன செய்ய முடியுது, புரிய முடிகிறது. 1930 ஜனவரி 26 அவங்க என்ன நினைச்சாங்க, அந்த பூரண சுதந்திரம், அதாவது முழுமையான சுதந்திரத்தை இந்த நாள்ல நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. அப்படின்னு சொல்லும் போது மிகப்பெரிய ஒரு சாதனை. அவங்களுக்கு நம்ம நினைக்கணும், நன்றி கடன் பட்டிருக்கோம். இந்த கடனை எப்படி நம்ம அடைக்க போறோம்? மாணவர்களாகிய நீங்கள் இந்த கடனை எப்படி திருப்பி அடைக்க போறீங்க? மிகப்பெரிய கடனை நீங்க வாங்கியிருக்கீங்க, நாங்களும் தான். இன்னைக்கு வீசிட்டு இருக்கக்கூடிய இந்த காற்று, சாதாரண இந்த காற்று எவ்வளவு உயிர் பலிகளையும் எவ்வளவு தியாகங்களையும் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆக இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் செயல்படணும்.
உறுதிமொழி இந்த நாளில் எடுத்துக்கணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.